Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் என்னலாம் and pure ஆன ரோஸ் வாட்டர் வந்து எப்படி வந்து நம்ம வீட்லயே prepare பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கிற most of the rose waters எல்லாமே வந்து pure ஆன ரோஸ் வாட்டர் கிடையாது. just அதோட எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நிறைய வேற கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி prepare பண்ணிருப்பாங்க. அது கண்டிப்பா நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து எந்த விதமான பெனிஃபிட்ஸும் வந்து கொடுக்க போறது கிடையாது. மத்தபடி pure ரோஸ் வாட்டர் சில பிராண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா அது கண்டிப்பா அஃபோர்டபிளான ஒரு சைடுல இல்ல. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் நம்ம நிறைய டிஐவைஸ் எல்லாமே ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதோட ஃபேஸ்க்கு வந்துட்டு ரோஸ் வாட்டர் கொடுக்குற பெனிஃபிட்ஸும் வந்துட்டு ஏக்கச்சக்கன்றதுனால நம்ம அடிக்கடி வந்துட்டு ஃபேஸில் ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணுறதும் நல்லது. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது இல்லைங்களா. ஸோ பியூரான ரோஸ் வாட்டர் வந்துட்டு ஈஸியாக நம்ம வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதோட ப்ரிப்ரேஷன் வந்துட்டு பார்க்கணும்னா டைம் ஸ்டாம்ப் வந்துட்டு நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரோஸ் வாட்டர் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் நம்மளோட ஃபேஸ்க்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். மெயினாக வந்து ரோஸ் வாட்டர் நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு ஏதாவது ஸ்கின் இரிட்டேட் ட்ரை பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு ஸ்கின்க்கு செட் ஆகாமல் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கின் ரெட்னஸ் எல்லாம் வருது அப்படின்னா அப்போவும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின்னை வந்துட்டு கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் காமிங்காக சூதிங்காக வச்சுக்கிறதுக்காக நம்ம ரோஸ் வாட்டர் வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டரில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபேஸில் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இதெல்லாமே சீக்கிரமாக வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முக்கியமாக லேட் 20s இருக்கீங்க, ஏர்லி 30s இருக்கீங்க அப்படின்னா இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். அண்ட் நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கீங்க, 20s இருக்கீங்க, ஏர்லி 20s இருக்கீங்கன்னா கூட ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதில் எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே பெருசாக கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு ரோஸ்க்கு நீங்கள் அலர்ஜிக்காக இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ரேர். மேக்ஸிமம் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்துட்டு செட் ஆகும். ரோஸ் வாட்டர் வந்து நம்மளை மூடை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன, அதில் ஆன்டி டிப்ரெசன்ட், ஆன்டி ஆங்ஸைட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து சும்மாவே ஃபேஸில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாவோ இல்லை தூங்கும்போது உங்களோட பில்லோஸ்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்கும். ஸோ இது நிஜமாகவே எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆன விஷயம். ரோஸ் வாட்டர் வந்துட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் என்ன ஃபேஸ் பேக் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் வந்துட்டு சேர்த்து யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரோஸ் வாட்டர் வச்சு ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். அப்படி ரின்ஸ் பண்ணலன்னா கூட லைட்டாக வந்து எடுத்து நீங்கள் அப்படி ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு காட்டன் பேடில் கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் வாட்டர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு டேப் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் டோனர் மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் ஓரளவு சொல்லிட்டேன். இப்போ இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. பியூர் அண்ட் ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். நம்ம சும்மா அப்படியே வந்து ரோஸ் பெட்டல்ஸை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அந்த தண்ணி எடுக்க போகிறது கிடையாது. ஸ்டீம் மூலமாக நம்ம வந்துட்டு எடுக்கிற வாட்டர் தான் வந்துட்டு நம்மளுக்கு பியூர் ஃபார்மு. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வைட் கடாய் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதோட சென்டரில் வந்துட்டு நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரம் வைங்க. அப்படி கொஞ்சம் வெயிட்லெஸ் பாத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னா மேலே வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வெயிட்டான ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சுற்றி தண்ணி ஊற்ற போகிறோம் அதனால். அண்டு இப்போ அந்த பாத்திரத்தை சுற்றி நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ், ரோஜா இதில் வந்துட்டு அந்த சுற்றி நம்ம போட்டுக்க போகிறோம். ஒரு பவுல் அளவு நான் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து சுற்றி போட்டு அது மேலே வந்து அப்படியே தண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 கிளாஸ் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் சுற்றி. அண்ட் இதை நம்ம சிம்மில் வச்சுட்டே தான் பண்ண போகிறோம். இதை இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் நம்ம லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஓட்டை எதுவும் இல்லாத லிட்டாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் விட்டுடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஹோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஹோலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். அந்த வெளியில் வந்து ஸ்டீம் போகக்கூடாது, நம்மளுக்கு உள்ளே தேவைப்படுது. அதனால் நான் வந்துட்டு சப்பாத்தி மாவு, நம்ம நார்மல் கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு அந்த பேஸ்ட் வந்துட்டு அப்படியே போட்டு லாக் பண்ணியிருக்கேன். அண்ட் லிட்டை வந்துட்டு நான் வந்து கவுத்தி போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டீம் அந்த டிஸ்டில்டு வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே கிடைக்கும், கலெக்ட் ஆகும். அதனால் நம்ம மேலே வச்சோம் அப்படின்னா எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வெளியில் தான் ஸ்பில் ஆகும். இந்த ப்ராசஸில் உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும். பட் ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்மு. நீங்கள் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2-3 வாட்டி வந்து பண்ணிக்கலாம். பட் எவ்ரி டைம் ஃப்ரெஷ் ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணணும்.
ரெட் ரோஸ் போட்டிருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது, பிங்க் ரோஸ் போட்டால் லைட் கலரில் இருக்கும். ஸோ ஈஸி தான். உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கம்மியாக குவான்டிட்டி வரும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு பாட்டில் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 2 to 3 ரவுண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வரும் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 8 months வரைக்குமே கெடாது. உங்களுக்கு அவ்வளோ நாளைக்கு போகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஈஸியாக முடிச்சிருவீங்க. பட் ஸ்டில் இது வந்துட்டு ஈஸியாக கெட்டு போகாது. ரொம்ப பியூரான வாட்டர், உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸ்கின்க்கு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கும். நான் நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then take care and bye.